பிரியமான ஆசிரியர் பெருமக்களே, அன்பான மாணவ செல்வங்களே, அறந்தாங்கி TELC நடுநிலை பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர்களுடைய இந்த தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் மதிப்புமிகு ஐயா இரா ஆனந்த் அவர்களே, அருமையான நம் ஆலயத்தினுடைய சபை குரு மறைதிரு M. ஈஸ்வரராஜ் ஐயா அவர்களே, நம் பள்ளியினுடைய நல விரும்பியாக இருந்து எல்லா காரியங்களிலும் நம்மளோடு உறுதுணையாக இருக்கிற அருமையான மன்றம் நாவண்ணா சுப்பையா அப்பா அவர்களே, நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் நம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் அறந்தாங்கி 13வது நகர்மன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமையான அன்பு சகோதரர் ஸ்ரீ காசிநாதன் அவர்களே, நம்மளுடைய சுந்தரம் பேக்கரியினுடைய உரிமையாளர் ஐயா விஸ்வமூர்த்தி அவர்களே, நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவராக வந்திருக்கிற அருமையான அன்பு சகோதரர் ரவி கணேஷ் ஐயா அவர்களே, மற்றும் நம்மளுடைய முன்னாள் மாணவர்களே, ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்களே, அருமையான இப்பள்ளியிலே பயின்ற முன்னாள் என் அன்பு மாணவிகளாகி வந்து இந்த நாளிலே பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பள்ளியினுடைய தாளாளர் சார்பிலும் தலைமை ஆசிரியர் சார்பிலும் அருமையான ஆசிரியர் பெருமக்கள், சத்துணவு பணியாளர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் ஒவ்வொருவர் சார்பிலும் நாங்கள் அன்போடு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பிலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய வரவேற்புகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் நம் அறந்தாங்கி நகர்மன்ற தலைவரும் ஆகிய அருமையான ஐயா இரா ஆனந்த் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பில் இந்த பொன்னாடையை போர்த்தி நான் கௌரவிக்க ஆசைப்படுகிறேன். முன்னாள் மாணவர்கள் இந்த சங்கமத்திற்கு நம்மளுடைய சபைகுரு ஐயா அவர்கள் ஜெபித்து வழி நடத்துவார்கள். அதற்கு ஆரம்பமாக ஆசிரியர்களாகி நாம் அனைவரும் வந்து எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடி நான் ஒரு வேதாகமத்தை வாசித்து ஜெபத்திற்குள்ளாக கடந்து அடுத்ததாக நம் மத்தியிலே வந்திருக்கிற நம் பள்ளியினுடைய முன்னாள் தலைவரும் நம் பள்ளியினுடைய PTA தலைவரும் நகர்மன்ற உறுப்பினரும் ஆகிய அன்பு சகோதரர் காசிநாதன் அவர்கள் இதை ஒருங்கிணைத்து நமக்கு வழி நடத்தி கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் வரவும். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுதே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இப்பொழுது நம் பள்ளியினுடைய கணித ஆசிரியர் திருமதி T. ஃப்ளாரன்ஸ் ஹேமாவதி அவர்கள் நம்மளுடைய வேதாகமத்திலிருந்து 133வது சங்கீதத்தை படிக்க நாம் கேட்போம். இன்றைய நிகழ்வுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது 133ஆம் சங்கீதம்.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்பதே. நம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி இறைவேண்டுதல் செய்வோமாக. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலை பொழுதில் அருமையான ஆண்டவரே, இந்த டிஎல்சி பள்ளியில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வீற்றிருப்பது மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாக முன்னாள் மாணவர் சங்கமாக ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண கர்த்தரை கொடுத்த நல்ல தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறவனமாக ஆண்டவரே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது ஆண்டவரே. இதோ அவர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கமாக இதோ இந்த இடத்துல ஒருமித்து இருக்கிற சுவாமி. வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம் எதற்காக ஏற்படுத்தியிருக்கோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிற ராஜா. இந்த பள்ளியில் நடப்புகிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த பள்ளிக்காக ஆண்டவரே செய்யப்போகிற ஒவ்வொரு திட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த சங்கங்கள் பேசப்போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக தீர்மானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாயிலிருந்து சுவாமி நன்மையான காரியத்துக்கு அதை வெளிப்படுத்துங்க. இதை ஒருங்கிணைந்து நடத்துகிற ஆண்டவர் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்காக, ஆசிரியர் மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை நம்மளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கூடையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் இப்போ ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சில வார்த்தைகள் மட்டும் நான் கூறி இதை நம்மளுடைய பள்ளியினுடைய பிடிஏ தலைவர் அன்பு சகோதரர் காசிநாதன் அவர்கள் ஒருங்கிணைத்து கொடுப்பார்கள். நம் பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். பல்வேறு பகுதிகளிலே இருக்கிற நம் பள்ளியில் படித்த அருமையான மாணவ சொந்தங்கள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும். ஒருவரோடு ஒருவர் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசையை உருவாக்கியவர் நம் மத்தியில் இருக்கிற அருமையான மன்றம் நாவண்ணா சுப்பையாப்பா அவர்கள்தான். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த வயதான காலத்திலும் அந்த ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் சங்கத்தை மிக அருமையாக என்ன செய்வார்கள், அதை நடத்துவார்கள். அவர்கள் நடத்துகின்ற அந்த கூட்டங்களிலெல்லாம் நானும் கலந்து கொள்ளுவேன். ஏன் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த அந்த முன்னாள் மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடாது என்ற ஒரு தரிசனம்தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவலை ஏற்படுத்தி கொடுத்தியது. ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இருக்கிற இந்த கட்டடமானது நாம் பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர்களால் கட்டி கொடுக்கப்பட்ட இந்த பள்ளி கட்டடம். இதை கட்டி கொடுத்தவர் நம் மத்தியில் இருக்கிற நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அருமையான ஐயா கர்ணன் இன்ஜினியர் அவர்கள்தான் இதை முன்னின்று எனக்கு இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தவர்கள். உண்மையிலே நான் அதையெல்லாம் நினைத்து பார்ப்பேன் என்று சொன்னால் உண்மையிலேயே என்னுடைய கண்களெல்லாம் கலங்கும். ஏனென்று சொன்னால் 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இந்த கட்டிடம் 17ஆம் தேதி அரசு கடுமையான வெயிலின் மூலமாக பள்ளிக்கூடம் விடுமுறை விட சொல்லிட்டாங்க. 17ஆம் தேதி 16ஆம் தேதி விடுமுறை, 17ஆம் தேதி அந்த கட்டடம் அப்படியே இடிந்து உட்கார்ந்து விட்டது. ஆகவே இதை நம்மளுடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், நம் அறந்தாங்கி பகுதியில் இருக்கிற நல்ல கொடை வள்ளல்கள் எல்லாம், என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இணைந்து தான் இதை ஒரு சிறியதாக என்ன செய்தோம், கட்டினோம். அதிலே முழுமையான பங்கு நீயா நானா புகழ்பெற்ற அருமையான அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்களும் அருமையான அன்பு சகோதரி நிஷா அவர்களும் தான். அது ஒரு பெரிய வரலாறு. இந்த கட்டடம் இடிந்து இருக்கும் பொழுது நிஷா அவர்கள் இந்த பாதையில் போகும் பொழுது நம்ம படிக்கிற இந்த பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே போயிட்டு வருவோம் அப்படின்னு எதேச்சையாக அவர்கள் உள்ளே நுழைந்தவர்கள். ஆனால் இந்த பள்ளிக்கூடம் இடிந்து கிடந்ததை பார்த்து, சார் நான் ஒரு குறும்படம் எடுத்து நான் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடலாமா என்று கேட்டார். தாராளமாக போடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து பணம் வந்தது. இதை நாங்கள் என்ன செய்தோம், கட்டினோம். நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் திரு கோபிநாத்,
அதே மாதிரி இந்த கேசி பாலினுடைய மேனேஜிங் டைரக்டர் ஒரு விழாவுக்கு வந்திருக்கும் பொழுது நான் கேட்ட உடனேயே சகோதரர் கோபிநாத் அவர்கள் நான் படித்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியரும் ஆசிரியர் பெருமக்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த இடத்திலேயே 1,50,000 ரூபாய்க்கான காசோலையை கொடுத்து எங்களை கௌரவப்படுத்தியார்கள். ஆகவே ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நான் நினைத்து பார்க்கிறேன். நேற்றைய நாளிலும் கூட அருமையான அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு, சார் நீங்கள் இப்போ தான் நீங்கள் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கிறீங்க, இது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு ஆயத்த கூட்டம் என்று நான் சொன்னேன். சரி, நீங்கள் இதை செயல்படுத்துங்க. அடுத்த ஒரு கூட்டம் சகோதரர் காசிநாதன் அவர்கிட்ட பேசி முன்கூட்டியே அதை திட்டமிட்டு செயல்படுங்கள், நிச்சயமாக நானும் சகோதரி நிஷாவும் அவர்களும் கலந்து கொள்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும், அதாவது தொடக்கம் குறுகியதாக இருந்தாலும் அதனுடைய முடிவு மிகவும் சம்பூரணமாக இருக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தொடக்கமானது சிறியதாக இருந்தாலும் நிச்சயமாக அது முடிவு நிச்சயமாக ஒரு சம்பூர்ணமாக இருக்கும். நான் பணி ஓய்வு பெற்றாலும் இந்த நாளிலே நான் ஆரம்பித்திருக்கிற இப்பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர்களுடைய சங்கமம் வருடத்திற்கு ஒரு முறை கூட்ட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அந்த பொறுப்பினை இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் என்னுடைய அன்பு சகோதரர் திரு காசிநாதன் அவர்களிடத்தில் நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன். நிச்சயமாக அதை எடுத்து செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு வாழ்த்துறையை மட்டும் நான் பாடி மீதியான காரியங்களை அன்பு சகோதரர் காசிநாதன் அவர்களிடத்தில் நான் ஒப்படைக்க விரும்புகிறேன். முன்படித்து முத்தெடுத்து முன்னேறிய என் பள்ளி மாணவ சொந்தங்களே, முன்படித்து முத்தெடுத்து முன்னேறிய என் பள்ளி மாணவ சொந்தங்களே, தன் பள்ளி தானென்று தவறாமல் வந்திருக்கும் முறியாத உறவுகளே, தன் பள்ளி தானென்று தவறாமல் வந்திருக்கும் முறியாத என் பள்ளி உறவுகளே, முன்னாள் என் பள்ளி மாணவ சொந்தங்களே, அறியாமை இல்லாத ஆலயமாய் ஆக்கினீர்கள், அறியாமை இல்லாத ஆலயமாய் ஆக்கினீர்கள், ஆதரவு தருகின்றீர்கள், அடிக்கடி வருகின்றீர்கள், பாதமலர் பதியட்டும் உம் பள்ளியும் உயரட்டும், பாதமலர் பதியட்டும் உம் பள்ளியும் உயரட்டும். அறிவறிந்து அறமறிந்து அன்றாடம் வாழ்வதற்கு நெறியறிந்து கற்றவர்கள் நிறைந்திருக்கும் இடம் இது. அறிவறிந்து அறமறிந்து அன்றாடம் வாழ்வதற்கு நெறியறிந்து கற்றவர்கள் நிறைந்திருக்கும் இடம் இது. எண்ணும் எழுத்தும் எப்பொழுதும் பொன்னாகும், எண்ணும் எழுத்தும் எப்பொழுதும் பொன்னாகும், எண்ணத்தில் வந்தோர்க்கு இருள் அகற்றும் கண்ணாகும், எண்ணத்தில் வந்தோர்க்கு இருள் அகற்றும் கண்ணாகும். ஈதறிந்து படித்தோர்க்கு எப்பொழுதும் பொன்னாகும், ஈதறிந்து படித்தோர்க்கு எப்பொழுதும் பொன்னாகும். மூதறிஞர் ஆக்குவதற்கு மூவுலகம் தடையில்லை, மூதறிஞர் ஆக்குவதற்கு மூவுலகம் தடையில்லை. பற்றோரோடு படித்தோரை பாருலகம் போற்றிடும், கற்றோர்க்கு கண்ணியமே கண்ணிரண்டு மறவாதீர். பற்றோடு படித்தோரை பாருலகம் போற்றிடும், கற்றோர்க்கு கண்ணியமே கண்ணிரண்டு மறவாதீர். கற்பதற்கு இடம் தேடி காலடி வைத்த இந்த டிஎல்சி பள்ளி, கற்பதற்கு இடம் தேடி காலடி வைத்த டிஎல்சி பள்ளி, அற்புதமாய் அறிவு கனிகள் அளவின்றி காய்த்த இடம் இந்த டிஎல்சி பள்ளி, அற்புதமாய் அறிவு கனிகள் அளவின்றி காய்த்த இடம்தான் இந்த டிஎல்சி நடுநிலைப் பள்ளி. படித்தறிய பாதச்சுவடுகள் பதித்த இடம் இங்கேதான், படித்தறிய பாதச்சுவடுகள் படித்த இடம் இங்கேதான். முடிசூடிட வைத்தது முழங்கிய சங்கேதான், முடிசூடிட வைத்தது முழங்கிய சங்கேதான். அன்றும் இன்றும் என்றும் இங்கு அறிவாலயம் உங்களுக்காக, அன்றும் இன்றும் என்னும் இங்கு அறிவாலயம் உங்களுக்காக. கற்றார்க்கு வைத்தவர்களே நலம் பெற வாழ்த்துகிறேன், நன்றாக வைத்தவர்களே நலம் பெற வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்களுடன் உங்களில் ஒருவனாகிய முனைவர் சத்யதாஸ். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இனிய விழாவில் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற
மரியாதைக்குரிய நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இன்றைக்கு முன்னாள் மாணவர்கள் சங்கம் இனிதே துவங்கி இருக்கிறது. இந்த துவக்க நிகழ்விற்கு வருகை தந்திருந்தவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்த கூட்டத்திலே இந்த எண்ணிக்கை கூடும். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்த இந்த பள்ளி 100 ஆண்டுகளை கடந்த பள்ளி. எனவே அதனை சாதித்து காட்டுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அழைப்பினை ஏற்று வருகிற இந்த அனைவரையும் வருக என வெற்று ஒரு சில வார்த்தைகள், இந்த மாணவர்கள் கூடினால் என்ன நடக்கும், சார் சொன்னது மாதிரி 2016 அந்த நிகழ்வுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கட்டிடம், சாதாரண நிகழ்வு தான் அது அன்றைக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வசூலாகி மாபெரும் மனிதர்கள்லாம் அதில் தன்னுடைய ஒப்பற்ற பணியை செய்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு அது. எனவே மாணவர்கள் ஒன்று கூடினால் ஒரு முயற்சி எடுத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு அது ஒரு சான்று. மரியாதைக்குரிய விஜய் டிவியினுடைய புகழ் கோபிநாத் அவர்களும், நிஷா அவர்களும், அதேபோல் கேசிபால் உரிமையாளர் அவர்களும், அதேபோல் எண்ணற்ற முன்னாள் மாணவர்களும் சேர்ந்து இந்த பள்ளியை கட்டி கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவர்களுடைய பணியினை நெஞ்சார வாழ்த்துகிறோம், நினைவு கூறுகின்றோம். அந்த வழியில் இன்றைக்கு வருகின்றிருக்கிற அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று ஒரு சில வார்த்தைகளை முன்னாள் மாணவராக இருந்து இந்த பள்ளியில் நடந்த நிகழ்வுகளையும் சொல்லலாம். இனி இந்த மாணவர் சங்கம் எப்படி இருக்க போகிறது என்பதனையும் சொல்லலாம். நாம் ஒன்றுபட்டு இருந்தால் அங்கே இடிந்திருக்கின்ற, நாம் படித்து விளையாடி இன்றைக்கு முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தையும் கட்டி கொடுக்க முடியும் என்கிற கருத்துக்களையும் இங்கே சொல்லுமாறு முதலாவதாக எங்களுடைய அன்பு மாமா இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்த, அன்றைக்கு உறுதியாக இருந்து நான் இருக்கிறேன் என ஒரு பொறியாளராக இருந்து கட்டி கொடுத்த எங்கள் அன்பு மாமா இன்ஜினியர் கர்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். நான் இந்த ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை படித்தேன். அதுக்கு பிறகு மேல்நிலைப் பள்ளி, அதுக்கடுத்து நாகப்பட்டினம் வலிவலம் தேசிகர் பாலிடெக்னிக்கில் என்னுடைய சிவில் இன்ஜினியரிங் பட்டய படிப்பு. என்னுடைய கல்வி தகுதியை வைத்து பேனல் இன்ஜினியர், இந்த கல்வியினுடைய கட்டடத்தினுடைய உறுதிச் சான்றிதழ் வழங்கும் அரசு அனுமதி பெற்ற ஒரு பட்டய பதிவு பெற்ற பொறியாளராக நான் பதிவு செய்து இந்த பள்ளியில் பார்வையிட வருகின்றேன். நான் படித்த பள்ளியை நானே இது வலுவிழந்து இதற்கு தகுதி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் என்னுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை கண்டிப்பாக அனைவரும் அறிவீர்கள். இருந்தக்கூடிய அந்த சைடில் ஒரு நார்த் சவுத்தில் ஒரு பில்டிங், அதே மாதிரி வெஸ்ட்டில் ஒரு பில்டிங், அந்த இடத்துல மிடில் பார்ட்டில் ஒரு பில்டிங். ஆனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நான் படித்த ஸ்கூலு. இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு, சொல்யூஷனை நானே ஜென்ரேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஏன்னா டைல்டு ரூஃபுக்கு அந்த நேரம் கும்பகோணம் நிகழ்வு நடந்த நிகழ்வு அனைவரும் அறிந்தது. கும்பகோணம் அந்த நிகழ்விற்கு பிறகு ஓட்டு கட்டடங்களுக்கு டைல்டு ரூஃபுக்கு கொடுக்கக்கூடாதுன்னே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவங்க கிளாஸ் 2 கொடுத்துட்டாங்க, அப்புறம் எனக்கு கிளாஸ் 1 எல்லாமே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு கட்டடத்தை, ஒரு பிளாக்கை மட்டும் நம்ம பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 1 இயருக்கு மட்டும் ஒரு சான்று வழங்கி அதுக்கப்புறம் ப்ரொமோட் பண்ணுவோம்னு நினைக்கும் போது இந்த கட்டடம் டோட்டலாகவே இதாகிருச்சு, கொலாப்ஸ் ஆகிருச்சு. கொலாப்ஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் எதுவுமே இந்த கட்டடத்தில் எந்த சுவர்களுமே இல்லை. அதாவது இந்த கரையான் நீங்கள் அரித்து அதை கூட ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ரொம்ப நாள் சிஸ்டத்தில் வச்சுருந்தோம். உள்ளே எல்லாமே அப்படியே வந்துருச்சு. ஏன்னா படிக்கக்கூடிய எல்லாமே பிள்ளைகள் இல்லை, அவ்வளோ உயிர்கள் இல்லையா. அதனால் என்ன பண்ணோம், ஃபவுண்டேஷனை மட்டும் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒன்று பண்ணிவிட்டு இதுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணுங்கும்போது தான் அன்பு சகோதரி நிஷா இந்த மாதிரி இந்த பள்ளியில் படித்தவர்கள்லாம் ஃபண்ட்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் உடனே என்ன பண்ணோம், எல்லாமே ஸ்டீலாகவே மாற்றணும் ஓடு. ஆனால் நல்ல பெருமுயற்சி எடுத்தார் அந்த சார் மட்டும். நம்ம ஹெட்மாஸ்டரு, இந்த ஸ்கூலில் இருந்த ஒவ்வொரு டீச்சரும் ஓனாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 20,000 25,000 அப்படிங்கும்போது அதாவது உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா அந்த பள்ளி இருந்தால் தான் அவர்களுக்கு பணி அப்படி என்பதை மறந்து இந்த பள்ளியே ஒரு டெடிக்கேட்டடாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம். இன்றைய வரைக்கும் இந்த பள்ளிக்கு நானே தகுதி சான்றிதழ் வழங்கி வருகின்றேன், அதாவது உறுதி சான்றிதழ் வழங்கி வருகின்றேன். இருந்தாலும் இது ஒரு அவசரம் கருதி நடத்தப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் நானே நிறைய பேருக்கு என்னோடு ஆனால் அந்த படித்த நாட்களை நான் நிறைய மறந்து போச்சு. 1-2 நிகழ்வு தான் இருக்குது. யார் என்னோட படித்தாங்கங்கிறதுலாம் 1970லேருந்து 75 வரைக்கும் நான் படித்தது. அப்படிங்கும்போது
இனிமேலுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி என்னுடைய நண்பர்களுக்கு இப்போ நடந்த நிகழ்வுகளை ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அப்டேட் பண்ணி அடுத்த கூட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான நண்பர்களை வரவழைக்கலாம். கண்டிப்பாக அந்த உயிரெழுத்து கற்றுக் கொடுத்த இடத்தை மறக்கவே முடியாது. நிச்சயமாக இந்த பள்ளியும் வளம் பெற வேண்டும், இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கமும் வளம் பெற வேண்டும். என்னால் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தன்னுடைய இந்த பள்ளி சார்ந்த தன்னுடைய அனுபவங்களையும் அந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு அண்ணன் திரு ஜெய்சிங் அண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்துக்கான காலை டைம்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கலை. நீங்கள் என்ன ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்காதீங்க. நான் வேறு பள்ளிக்கூடத்தில் படித்தா ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். நானே ஒரு பள்ளிக்கூடம்லாம் நடத்தினேன். அதெல்லாம் பார்க்கும்போது கர்ணன் சொல்கிற மாதிரி அவர் தான் எங்கள் ஸ்கூலுகளுக்கெலாம் கிட்டத்தட்ட இப்போ அருணாங்கில் அந்த வட்டாரத்தில் இருக்க எல்லா பள்ளிக்கூடத்துக்குமே அவர் தான் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்கிறது. அதை உறுதி சான்றுன்னு அவர் தான் கொடுப்பார். பழைய மாணவர்கள் சந்திப்புங்கிறது ஒரு அது எப்படி சொல்கிறதுனா ஒரு பசுமையான நினைவுகள். அந்த படிக்கும்போது இருந்த அந்த நம்ம விளையாண்ட விளையாட்டு, நம்ம செஞ்ச குறும்புத்தனம், வாத்தியார்ட்ட அடி வாங்கினது, இது மாதிரிலாம் நமக்கு நிறையா காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். நம்ம யாரையாவது ஒருத்த பையனை கிண்டல் பண்ணியிருப்போம், அந்த பையன் கூட இன்றைக்கி வந்திருப்பான். அது மாதிரிலாம் நிறையா நிகழ்ச்சிகள் நடக்கும். இது ஒரு நல்ல அருமையான ஒரு ஆரம்பத்தை எங்களோட தலைமை ஆசிரியர் செஞ்சுருக்கிறாரு. டிஎல்சி ஸ்கூல் எங்களுக்கு எல்லா வகையிலும் சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடம். நான் அதில் படிக்காட்டியும் கூட எங்களுடைய 66 வந்தேன் இந்த ஊருக்கு 66 அங்கே தான் சர்ச்சை நடந்துச்சு. அதுலேருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதிலே இந்த இடத்துலையே நாங்கள் இருக்கிறோம். எல்லா வகையிலும் எங்களுக்கு பள்ளிக்கூடமும் நல்லா உதவி செஞ்சுருக்குது, ஆசிரியர்களும் எங்களோட நல்லா உதவி செஞ்சுருக்கிறாங்க, எல்லாமே செய்திருக்கிறாங்க. அதனால் என்னுடைய ஆசை இதுதான், ஒரு கட்டுறதை கட்டுறீங்க, ஒரு பக்கா கட்டடமாக அட்லீஸ்ட் ஒரு 3 பில்டிங்காக இருந்தால் கூட எங்களுக்கு போதும். அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி ஒரு நல்ல கட்டடத்தை கட்டுங்கன்னு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், நமக்கெல்லாம் நல்ல பரிச்சயமானவர் அன்பு அண்ணன் திரு ரவிகணேசன் அவர்களை தன்னுடைய அனுபவம், தன்னுடைய கடந்த கால நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முதல்வர், தலைமை ஆசிரியர் சத்யதாஸ் சார் அவர்களே, தாளர் திரு சேகர் சார் அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற என் உடன்பிறவா சகோதரர் நகர்மன்ற தலைவர் ஆனந்த் அவர்களே, வருகை தந்திருக்கும் என்பிட உடன்பிறவா சகோதரர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த பள்ளியில் நான் படித்து கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் நான் 1ஆம் வகுப்பு படித்த நினைவு மட்டும் பசுமை மாறாமல் இருக்கிறது. இந்த தார்சு கட்டுறவங்க ஓரமாக ஒரு வாரம் இருந்துச்சு. அந்த வாரம் தான் 1ஆம் வகுப்பு. இப்போ அந்த வாரம் விழுந்துருச்சு, இல்லை. அதில் தான் 1ஆம் வகுப்பு படித்தோம். அதுக்கப்புறம்லாம் எந்தெந்த வகுப்பறையில் படித்தோங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஆரம்பம், ஆயத்த பணின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்தவங்க யார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 20 பேரையும் நான் நிர்வாகம் பண்ணுற காசிநாதன்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பரோடு நான் கொடுத்துட்டேன்னா, இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்கன்னா ஒரு 200-300 பேர் சேரும்போது அது 100 பேர் ஆக்டிவ் மெம்பராக ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடிந்ததை இந்த பள்ளிக்கூடத்துக்கு செய்கிறதுக்கான ஆலோசனை கூட்டமாக நம்ம அதை அடுத்த கூட்டத்துகளை வச்சுக்கலாம். எனக்கு தெரிந்து சட்டமன்ற உறுப்பினரை பார்க்க நம்மளுடைய தலைமை ஆசிரியரும் அருமை மதிப்பிற்குரிய சுபேன் சார் அவர்களும் வந்தார்கள். இந்த ஆண்டு அவர் ஒரு ஃபண்டு தர்றதாக உறுதி அளித்திருக்கிறார். அதனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய நிதியாக வாங்கி ஒரு கட்டடம் உருவாக்க எந்த அளவுக்கு அவர் பண்ணுவார்னு தெரியல. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பில்டிங்கை உருவாக்குற அளவுக்கு ஒரு நிதியை வாங்குவோம். ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், இந்த வருஷம் நான் இந்த டிஎல்சி ஸ்கூலு இதுக்கு நான் ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம செய்ய சொல்லுவோம். நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம செய்வோம். அடுத்து டிஎல்சி நிர்வாகங்கிறது பெரிய நிர்வாகம். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நிறைய நடத்துகிறாங்க. ஃபண்டு இருக்கிற இடம், ஒரு சர்ச்செல்லாம் பெரிய கோடிக்கணக்கான ரூபாயில் சர்ச்செல்லாம் கட்டுறாங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கும் அந்த நிர்வாகமும் ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி தரணும். அவங்க தந்து, ஏன்னா அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்குது. அரசுடைய நிர்வாகத்திலையோ நகராட்சி கண்ட்ரோல்லையோ இருந்தால் நகராட்சியிலேருந்து பணம் போடலாம்.
அவங்களும் ஒரு ஃபண்டை கொடுத்து இதை செய்யணும். சர்ச்சுக்கு எப்படி கட்டுறதுக்கு நிதி கொடுக்குறாங்களோ அது மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குறதுக்கும் அவங்களுடைய பங்களிப்பையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த கூட்டங்களில் நம்ம மெம்பர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதில் நம்ம ஒரு ஆதாரங்களை திரட்டி இதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். என்னால் முடிந்த இதுகளை நானும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய நிகழ்விற்கு முன்னாள் மாணவர் சங்க நிகழ்விற்கு வருகின்ற நண்பன் பாலராஜ் அவர்களை வருக என வரவேற்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேச இந்த பள்ளியில் படித்த மாணவி அன்பு சகோதரி பிரியதர்ஷினி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து அங்கே இருக்கிற கேங் எல்லாமே 2001 to 2008 8 வருஷமும் இந்த ஸ்கூலில் தான் படித்தோம். எங்களுக்கு இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி கூட எங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. எங்களுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி நாங்கள் யோசிச்சோம் இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீனியர்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் எங்களால் பண்ண முடியலை. ஸோ யாராவது ஸ்டெப் எடுத்து பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் எல்லாருமே இருப்போம். கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்காக ஏதாவது பண்ணணுங்கிற ஐடியா எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் கூட இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை சார். இந்த இனிய நிகழ்விற்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகின்றக்கூடிய எங்களுடைய முன்னாள் ஆசிரியை திருமதி ஜான்சி பெரியநாயகம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அவர் ஒரு சில வார்த்தைகளை இங்கே வந்து பேச வேண்டும். வருகை தருமாறு அன்போடு அவரை அழைக்கிறோம். இன்றைக்கி காலையில் தான் சார் ஃபோன் பண்ணி முன்னாள் மாணவர்கள் கட்டமைப்பு இருக்குது, நீங்கள் வந்து கலந்துக்கங்க, நீங்கள் முன்னாள் ஆசிரியர் அப்படிங்கிற. இதில் எத்தனை பேருக்கு என்னை தெரியும்னு தெரியல, ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்களாம் வளர்ந்துட்டீங்க, அதனால் எங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் நீங்களாம் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டால் நான் உங்கள்கிட்ட படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது டீச்சர்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் வந்து 1986 இங்கே பணிக்கு சேர்ந்தேன். 2014 நான் ஓய்வு பெற்றேன். அது வரைக்கும் எவ்வளவோ பிள்ளைகள் எவ்வளவோ ஆசிரியர்கள் சந்தித்து எங்கள் காலம் ஓய்வு பெற்ற நாளில் முடிந்தது. நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேரும் பொழுது 21 ஆசிரியர்கள் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பார்த்தோம்னா 3 செக்ஷனாவது இருக்கும். அந்த மாதிரி இந்த கிரவுண்டு ஃபுல்லாக பிள்ளைய தலையை தான் தெரியும் இன்டர்வல் டைமில். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இது நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா 2014 நான் ஓய்வு பெறும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா எங்கள் காலத்தில் வந்து என்னென்னா ரிட்டையர்ட் ஆனவுடனே உடனே டீச்சர்ஸ் போட்டுருவாங்க, ஏன்னா ஆள் இல்லைங்கிறதுக்காண்டி. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் கழிய மாணவர்கள் பற்றாக்குறையின் காரணமாக ஆசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியேற வேண்டிய சூழ்நிலையில் வந்துருச்சு. ஆனால் இப்போ முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கும்போது இந்த பள்ளிக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய நலன்களை கொடுத்து, இன்னும் சார் என்னென்னு நோக்கம் எனக்கு தெரியலை, எதுக்காண்டி ஒரு கட்டமைச்சிருக்காருன்னு, அதையெல்லாம் நிறைவேற்றும்படியாக உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டிஎல்சியில் படித்தவங்க வந்து மிகப்பெரிய நபர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் யாருக்கும் தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து நிறையா டொனேட் பண்ணுற இது நம்ம பிரபு, கோபிநாத், எங்கள் மாமியார்ட்ட படித்தவங்க அவங்களாம் அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி நபர்கள்லாம் இன்னும் பெரிய ஆளுகள், போஸ் வெங்கட் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து இங்கே படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து ஃபேஸ்புக் மூலமாக வெளியில் தெரியப்படுத்தி இன்னும் நிறைய பேரை வரவழைச்சு இன்னும் சிறப்பாக இன்னும் சொல்லப்போனால் இந்த பாய்ஸ் ஸ்கூலில் பண்ணாங்கல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி அதை ரத்ன சாரை போட்டு அவரே 40% கொடுத்துட்டார். 100% வேணால் 40% அவரே தந்துட்டார். மீதி 60 ரொம்ப ஈஸியாக பண்ணிப்பலாம். ஒரு நமக்கு தேரை இழுக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும், இழுத்த ஒடியாந்துச்சுன்னா சரச்சரன்னு வந்துடும். அது மாதிரி 40% அவரே போட்டார். அது மாதிரியான நபர்கள் நம்மள்ட்ட இருக்காங்க. இங்கே முதல்ல விளையாட்டு தரத்தை வந்து கொஞ்சம் சரி பண்ணி இந்த கூட்டம் போகிறதுக்கு முன்னால் கூட அதுக்கான முயற்சிகளை எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி இதுகளை எல்லாம் செஞ்சு சில இதுகளை நம்ம தான் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி இதுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டுகளை வந்து சுற்றி உள்ளவங்களை வந்து நம்ம யாரை பார்க்கணும் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் அடுத்து. ஆனால் இது சின்ன நிகழ்வு தான் சொன்னாப்புல காசி, அது இருக்கட்டும். அதே நேரத்தில் இதை வந்து இன்னும் பெரிய அளவில் கொண்டு போய் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நிர்வாகம் கரெக்டாக செஞ்சு நல்லா பண்ணால் இங்கே ஒரு அருமையான ஒரு என்ன சொல்ல போனால் உயர்நிலைப்பள்ளியோட மேல்நிலைப்பள்ளியாக இதை உருவாக்க நம்மளால் முடியும். என்னால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு தரேன். அவ்வளோதான். ரொம்ப நன்றி, வணக்கம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகின்றக்கூடிய மாவட்ட மத்திய குற்றவங்கினுடைய மேலாளர் அன்பண்ணன் துரை அன்பழகன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அடுத்து ஒரு சில வார்த்தைகள் பேச அன்பு சகோதரர் திரு விக்டர் விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முன்னால் அமர்ந்திருக்கிற நகர்மன்ற தலைவர் மற்றும்
மன்றம் சுப்பையா ஐயா அவர்களையும் வீற்றிருக்கிற நடத்தி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர் மற்றும் சகோதரரையும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கூடி வந்திருக்கிற மாணவ செல்வங்கள், முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் வந்திருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. குறுகிய காலத்திலே அழைக்கப்பட்ட இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற உங்களையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் சொல்வதற்கு பெரிதான காரியங்கள் ஒன்றுமில்லை. இந்த ஏற்கனவே ஐயா சொன்னது போல துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்ற அந்த வார்த்தையின்படியாக உண்மையாகவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாளிலே ஏற்பாடு செய்ய இருக்கிற தலைவர்கள், முன்னாள் மாணவர்கள், இவர்கள் எடுக்கிற எல்லா ஏற்பாடுகளிலும் முயற்சிகளிலும் கடவுள் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, நான் முன்னாள் மாணவராக இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய மனைவி இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது நிமித்தமாக எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய பங்கும் எங்களுடைய ஜெபம் எப்பொழுது இருக்கும் என்று உறுதி சொல்லி வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிறைவாக நல்லதொரு உரையினை வழங்க அன்பு நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரி ராமந்தோட அன்புடன் மாணவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிகச்சிறப்போடு இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மிகச்சிறப்போடு செயல்பட்டு இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை முதலில் கூட்டியுள்ளார். அவர் கூட்டினதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தெரியுது எனக்கு. அடுத்த கட்டம் காசி தலைமையில், காசி முன்னிலையில் தலைமையில் அவர் சிறப்பாக மிக பிரமாண்டமான கூட்டத்தை அளவுக்கு அவர் தலைமையில் அவர்கிட்ட பொறுப்பு விட்டு மிக சிறப்பாக செஞ்சிருவோம். நான் படித்த பள்ளி, எனக்கு முதலில் கற்றுத்தந்த பள்ளி. இந்த பள்ளியை எந்த காலத்திலும் நாங்கள் விடமாட்டோம். என்னால் முடிந்த நிதியை இந்த பள்ளிக்கு தருவேன். அதுபோல சார் சொன்னார் சுற்றுச்சூழல் கட்ட சொல்லி, ஃபண்டு இல்லாததுனால அவர் சொன்னதுலேருந்து கட்ட முடியல. மிக சீக்கிரம் அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ள இந்த பகுதியில் உள்ள சுற்றுச்சூழலை எந்த காலத்திலையும் நான் படித்த பள்ளியை எந்த சூழ்நிலையும் நாங்கள் விட்டு தர மாட்டோம். மிகச்சிறப்பாக நாங்கள் எங்கள் ஒத்துழைப்போட இந்த பள்ளி மீண்டு எழும் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மறைதிரு ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். சமீபத்தில் பட்டுக்கோட்டை பக்கத்தில் அணைக்காடுங்கிற ஊரில், அதுவும் டிஎல்சி பள்ளி தான், அந்த பள்ளிக்கு தேவையான ஒரு கட்டடங்கள் இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அந்த ஊர் மக்கள், அதை சுற்றி இருக்கிற அரசியல் பிரமுகர்கள், அந்த பள்ளியில் படித்த மாணவர்களும் கூடி மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் SS பழனிமாணிக்கம் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாயில கட்டணம் கட்டி கொடுத்துருக்காங்க கடந்த வருஷம். அது மாதிரி அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடந்துருக்கிறதுக்காக அந்த செய்தியை அவர் சொன்னார். அது ஒரு ஊக்கப்படுத்தும் அவர் சொல்லும் போது அப்படின்னு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அழைப்பிலேயே வருகின்றக்கூடிய இந்த பள்ளியில படித்த மாணவர், பெருங்காடு பள்ளியினுடைய ஆசிரியா பணிபுரிய சுமதி ஆசிரியை அவர்களை வருக வரவேற்கிறோம். நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோங்கிறதே பெரிய விஷயம்தான். நாங்கள் இன்னைக்கு படிச்சு நல்ல நிலைமையில இருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வேலையும் போட்டுட்டு எல்லாருமே அந்த சூழ்நிலாம் வந்திருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் எங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசை. ஒரு சின்ன வேண்டுகோள், எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை இங்கே வரவழைச்சிருந்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருந்திருக்கோம். அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எங்களுக்கு பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் செஞ்சுருவோம். இது முன்னாள் மாணவர்கள் கூடி இதை ஏற்படுத்தலை, தலைமை ஆசிரியர் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால தான் முன்னாள் மாணவர்களுடைய நிகழ்வாக முழுமையாக இல்லை. அடுத்த முறை அந்த பல ஸ்கூல்கள் நடக்கிற மாதிரி இங்கே வேலை பார்த்த டீச்சர்ஸ், நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பல டீச்சர், டோரா டீச்சர், டெல்லி டீச்சர், அது மாதிரி ஜான்சன் சாரு, பல பேர், மைக்கேல் சார் 6வது படிக்கும்போது இதுதான் கிளாஸ், அவரை மறக்கவே முடியாது. அணைக்கட்டுன்னு நினைக்கிறேன், சாத்தூரா அந்த சைடு. அது மாதிரி ஆசிரியர் பெருமக்களை யாரெல்லாம் இப்போ வந்து லைவ்ல இருக்காங்க, இங்கே இருக்காங்க, பக்கத்தில் இருக்க எல்லாரையும் அழைத்து வந்து அது மாதிரி ஒரு முன்னாள் மாணவர்கள், படித்த மாணவர்கள், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்செல்லாம் கூடி ஒரு நிகழ்வாக அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். நன்றி. மிக சிறப்பான ஒரு மனிதராக அறந்தாங்கியில் அவர் சார் சொன்ன மாதிரி தன் ஆசிரியர் சார்ந்த சங்கத்தை வழிநடத்துவதோடு மட்டுமல்ல, இங்கு நடக்கின்ற பல நிகழ்வுகளில், டிஎல்சி பள்ளியில் நடக்கின்ற பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பல உதவிகளை தொடர்ந்து பல வருடங்களாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர், நல்ல மனிதர், நல்ல சமூக சிந்தனையாளர், அன்பிற்குரிய அப்பா மன்றம் சுப்பையா ஆசிரியர் அவர்களே, அன்போடு உங்கள் பலத்த கைதலோடு அவரை நிகழ்வுகளையும் வார்த்தைகளை அன்போடு. என்னை பொறுத்தவரை 1964ஆம் ஆண்டு நான் ஆசிரியர் பணிக்கு வந்தோம். 1964 தொடங்கி
டிஎல்சி பள்ளியோடு நெருக்கமாக தொடர்பு கொண்டவன். அதற்கு காரணம் அறந்தாங்கி சரக ஆசிரியர்கள் ஏறத்தாழ 300-400க்கு மேற்பட்டவர்கள் பணியாற்றுகிற ஒரு சரகம். அன்றைக்கு மணமேல்குடி ஒன்றியம் இல்லை, ஆவுடையார் ஒன்றியம் இல்லை, அறந்தாங்கி ஒன்றியம் தனித்து இயங்கிய காலம். அந்த காலத்திலே ஆசிரியர் சங்கங்கள் 8 சங்கங்கள் இருந்தன. அந்த சங்கத்தினுடைய செயலாளராக பொறுப்பு இருக்கிற வாய்ப்பினை பெற்றிருந்தேன். அப்படி பெற்றிருந்த காரணத்தாலே நான் டிஎஸ்சியோடு நெருக்கமாக தொடர்பு கொள்கிற பேர் எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற இங்கு படித்த மாணாக்கர்கள் உண்டு. நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பள்ளியிலே தான் அறந்தாங்கியிலே நடுநிலை பள்ளியிலே ஒரு சிறந்த பள்ளி என்று சொன்னால் அறந்தாங்கி டிஎல்சி பள்ளி தான். அன்றைக்கு நானெல்லாம் படிக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற மகளிர் பள்ளி கோ எஜுகேஷன் ஆண் பெண் இணைந்து கற்கிற ஒரு பள்ளி. நடுநிலை பள்ளி என்று சொன்னால் அறந்தாங்கி டிஎல்சி. அந்த டிஎல்சி பள்ளியிலே அன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. ஆசிரியர் சங்க கூட்டங்கள் இங்கே தான் நடைபெறும். இந்த ஆசிரியர் சங்க கூட்டங்களிலே அன்றைக்கு முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் அவர்களை நான் ஆசிரியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் இருந்த காலத்தில் திருக்குறளார் முனிசாமி அவர்கள் பங்கு பெற்று சிறப்பு சேர்த்த பள்ளி இந்த பள்ளி. அது மட்டுமல்ல, கீவாஜா அழைத்து வந்து சிறப்பு சேர்த்திருக்க பள்ளி. பெரியவர் குன்றக்குடி அடிகளார் தெய்வ சிகாமணியை வைத்து கூட்டு நடத்திய பள்ளி இந்த பள்ளி. அது மட்டுமல்ல, ஒரு பள்ளி சிறமைப்பு மாநாடு நானெல்லாம் நெஞ்சத்தில் எரித்து கொண்டிருக்கிறார், வணங்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் ராஜன் அவர்கள் இந்த ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக இருந்த காலத்திலே, நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த காலம், சிட்டி பாபு அவர்கள் இயக்குநராக இருந்த காலம், இந்த காலத்திலே ஒரு பள்ளி சிறமைப்புமான டிஎல்சி பள்ளியிலே தான் பலாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற ஒரு மாநாடு கண்ட பள்ளி. ஆகவே கல்வி தரத்தை உயர்த்துவது மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுக்கு இடம் தந்த பள்ளி, இடமளித்த பள்ளி. இங்கே இருக்கிற மாணாக்க கண்மணிகள் இன்றைக்கு மருத்துவராக, பொறியாளராக ஐயா கர்ணன் போன்றவர்கள் எல்லாம், அருமை செல்வர் ரவி கணேஷ் போன்றவர்கள் எல்லாம், இன்றைக்கு கல்வியாளர் ஜெயசிங் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வழிகாட்டலோடு இந்த பள்ளி வளர்வதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிற பள்ளி. இன்றைக்கு தொடங்குகிற இந்த மாணாக்கர்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டம் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டமாக அமைக்க வேண்டிய பொறுப்பு இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் தாசில்தார் அவர்களுக்கும், பொறியாளர் கர்ணன் போன்றவர்களுக்கும், விஸ்வமூர்த்தி போன்றவர்களுக்கும், துணை பேருக்கும் இதில் உண்டு. எனக்கும் அதில் பங்கு உண்டு. ஆகவே ஓய்வு பெற்றவர்கள் சங்கம் இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு, உயர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களிடம் எதிர்பார்க்கிறீர்களோ ஒத்துழைப்பை தருவோம், உறுதியாக இருப்போம். கட்டிடம் எதிர்காலத்தில் கிடைக்கிற ஒரு கட்டிடம் வளர வேண்டும். இந்த முயற்சி உங்களுக்கு தொடங்குங்கள், நாங்களும் துணை செய்வோம் என்று சொல்லி நகர்மன்ற தலைவரை நான் அன்போடு வேண்டுவது. அடுத்த நிகழ்கிற கூட்டத்தை பெரும் கூட திரளாக திரட்டி நண்பர்கள் விளைந்தது போல அன்றைக்கு கற்பித்த ஆசிரியர்களையும் அழைத்து நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துங்கள். செம்மை சரக்கும், சிறப்பு சேர்க்கும், வழிபிறக்கும், ஒளிபிறக்கும் என்று கூறி ஓய்வு பெற்ற அலுவலர் சொல்லணும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை கூறுவதற்கு முன்பதாக வந்திருக்கிற நம்மளுடைய முன்னாள் ஆசிரியர்களும் வைத்த கோரிக்கை என்னென்று சொன்னால், என்னுடைய மூத்த ஆசிரியை, இப்பள்ளியினுடைய மூத்த ஆசிரியர் திருமதி ஜான்சி பெரியநாயகம் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். தலைமை ஆசிரியர் ஏன் இந்த முன்னாள் மாணவர்கள் ஒரு சங்கமத்தை கூட்டினார் என்று தெரியவில்லை என்று, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவும் எதிர்கால திட்டங்களுக்காகவே இந்த முன்னாள் மாணவர்கள் ஒன்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதை இந்த நாளிலே நான் கூட்டி இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், முன்னாள் மாணவர்கள் என்ற கூட்டத்தை முதலாவது நம்மளுடைய சகோதரர் கூட்ட முடியாது, தலைமை ஆசிரியர் என்ற முறையிலே நான் கூட்டி இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆரம்பம் அற்பமானது. இந்த கூட்டம் ரொம்ப சிறிய கூட்டம் தான். ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் நீங்க யாரெல்லாம் படித்தீர்களோ நிச்சயமாக அந்த ஆசிரியர் நிச்சயமாக நான் அழைப்பேன்.
அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய மூத்த ஆசிரியர் திருமதி ஜான்சி பெரிய நாயகம் அவர்களை நான் அழைத்தேன். திரு பிரேமாவதி அவர்களையும் அழைத்தேன். அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வர முடியவில்லை. அதோட திரு வெல்லிங்டன் சார், அவங்க வந்து சாத்தூர் பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நிச்சயமா வரக்கூடிய காலங்களில் அழைப்பேன். அதோடு இப்பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சூமா சாருக்கும் அழைப்புதல் அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர்களும் வர முடியாத சூழ்நிலை. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வருங்காலங்களிலே நிச்சயமாக அது நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றி உரையாக நான் வந்திருக்கிறேன். எங்களுடைய இந்த அறந்தாங்கி டிஎல்சி நடுநிலை பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களுடைய சங்கமத்திற்கு, இது சங்கம் என்று கூட சொல்லலாம், ஆனால் எனக்கு வந்து சங்கமம் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருப்பது, அதற்காகவே நான் சங்கமம் என்று நான் போற்றிருக்கிறேன். ஆகவே இந்த முன்னாள் மாணவர்களுடைய சங்கமத்திற்கு வருகை புரிந்து தன்னுடைய வேலை அதிகமாக இருந்தாலும் இவ்வளவு தூரம் எங்களோடு இருந்து எங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணி கொடுத்த நம்மளுடைய நகர்மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு எங்க பள்ளியினுடைய தாளாளர், தலைமையாளர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய சபை குருவானவர் அவர்களுக்கும் நன்றி. அதோடு மன்ற சுப்பையா அப்பா அவர்களுக்கும், அதோடு இந்த நிகழ்வை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய வழி நடத்திய இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், எங்களுக்கெல்லாம் நான் கூப்பிட்டேன்னு சொன்னா உடனே எங்களுக்கு செய்யக்கூடியவர். ஆனா அவருடைய பொறுப்பெல்லாம் எப்படின்னு தெரியும். நான் எந்த விதத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்டது என்னன்னு சொன்னா, நான் போன உடனே உட்காரவே மாட்டார், எழுந்திருச்சு நின்று என் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்று எனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாமனிதர். நிச்சயமாகவே நான் தான் சொல்லுவேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அருமையான ஐயா ரவி கணேஷ் அவர்களை நான் ஒரு முறை எம்எல்ஏ அவங்களோட நாங்க சந்திக்கும் பொழுது சந்தித்தோம். அவர்களுக்கு இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். அவருக்கும் நம்மளுடைய சுந்தரம் பேக்கனுடைய உரிமையாளர், அருமையான வார்டு உறுப்பினர் மெம்பர் ஐயா விஸ்வமூர்த்தி அவர்களுக்கும், அருமையான நம்மளுடைய சேர்மனோட வந்திருக்கிற நகர்மன்ற உறுப்பினர்கள் அருமையான ஐயா பால்ராஜ், எங்க ஆலயத்தினுடைய மூத்த உறுப்பினர் ஐயா ஜெய்சிங், அதே போல திரு விக்டர் விஜயகுமார், இங்க வந்திருக்கிற எங்கள் முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்க பேரெல்லாம் என்னால சொல்ல முடியல, தயவு செய்து கோவிச்சுக்கிறாதீங்க. அதே போல எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற எங்களுடைய இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் திருமதி சுமதி அவர்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற எங்களுடைய மூத்த ஆசிரியர் திருமதி ஜான்சி பெரிய நாயகி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் உறுத்தாக்கி கொள்கிறோம். அதே போல எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்த எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் ஐயா தான் கொடுக்கணும். திருவாளர் இன்ஜினியர் சார் அவர்கள், கர்ணன் சார் அவர்கள், எப்பொழுதா இருந்தாலும் சரி, சார் நீங்க சொல்லுங்க, நாங்க என்ன செய்யறேன், உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்முகத்தோடு எங்களை, உண்மையிலே நான் சொல்றேன், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறியாளர் கிடைப்பதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல புதுக்கோட்டை மாவட்ட அந்த கூட்டுறவு வங்கியினுடைய மேலாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா காலையில வந்தாங்க சார், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முன்னாள் மாணவர், ரொம்ப சந்தோஷங்கன்னு சொன்னேன். நான் வந்து விஸ்ன டிவி வைத்திருக்கிறேன், நான் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை நான் லைவாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கிறேன் என்று உண்மையாகவே நல்ல ஒரு அதான் நான் எழுதி வச்சிருக்கிறேன். மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏனென்று சொன்னால், இந்த பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்தவுடன் திருமதி சகோதரி நிஷா அவர்கள் ஒரு குறும்படம் எடுத்து அதை பேஸ்புக்ல போட்டுதான் இந்த அறந்தாங்கி டிஎல்சி பள்ளிக்கூடம் என்பது ஒரு அடையாளம் தெரிந்தது. அதே போல இன்றைய நாளிலே இந்த முன்னாள் மாணவர் சங்கமத்தை லைவாக எடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவருக்கு எங்க பள்ளியினுடைய தாளாளர் சார்பிலும் தலைமை ஆசிரியர் என் சார்பிலும் அன்பு மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள், சத்துணவு பணியாளர்கள், வந்திருக்கிற அருமையான நம்மளுடைய சேர்மன், எங்களுடைய போதகர், அருமையான அப்பா, அருமையான சகோதரர் காசிநாதன், ஒவ்வொருவருடைய சார்பிலும் அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அருமையான எங்களுடைய முன்னாள் மாணவர் திரு கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு நான் வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திரு காசிநாதன் சாருடைய அண்ணன், அவர்களை நான் வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சில காரியங்களை மட்டும் இந்த கட்டடம் வந்து உண்மையாகவே முன்னாள் மாணவர்களால்
கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கட்டிடம். அவர்களை நான் எப்பொழுதும் நான் பெருமைக்காக நான் சொல்லலை, இந்த பள்ளிக்கூடத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் அதிகாலையில் எழுந்து நான் முழங்காலில் இருந்து நான் அவர்களுக்காக ஜெபிப்பது உண்டு. இந்த இந்த கட்டடம் கட்டுவதற்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் இருக்கு. அந்த டாய்லெட் வந்து நம்மளுடைய பொறியாளர் என்ஜினியர் சார் கர்ணன் அவங்க ரோட்டரி கிளப்ல இருக்கையில தான் அந்த 2 டாய்லெட் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அதே போல இந்த சத்துணவு கூடம், அதே போல இந்த பாழடைந்த கிடந்த இந்த கிணற்று தூர்வாரி எங்களுக்கு தண்ணீர் என் பிள்ளைகள் கொடுத்தவர் இந்த பள்ளியில பணிபுரிந்த திருவாளர் அந்தோணி சேவியர் அவர்கள். ஆகவே ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் அருமையான அன்பு சகோதரர் காசிநாதன் அவர்கள் இதை முன்னெடுத்து இன்னும் அதிகமான முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து நடத்தி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுபோல நம்மளுடைய கோபிநாத் சார் அவர்களும் அடுத்த கூட்டத்திலே நான் நிச்சயமாக நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு நன்றி சொல்லலை அப்படின்னு சொன்னா தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலங்களிலே இதை ஒரு பெரிய விழாவாக நடத்தி இந்த பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய ஆதரவு தேவை என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Let's listen to the